ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் சிறகடிக்க ஆசையில் சிந்தாமணியும் ரோகிணியும் வந்து டீல் பேசுகிறாங்க. சிந்தாமணி கேட்குறா, இதனால் உனக்கு என்ன லாபம்? அவங்க பூக்கடையை நீ ஏன் காலி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அது மீனா அம்மாவோட பூக்கடையில் எனக்கு மீனாவை பிடிக்காது. மீனாவால் தான் எனக்கு வீட்டில் எல்லா பிரச்சனையும் எப்போ பாரு அவள் தான் என்னை போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவளால் தான் ஆன்ட்டியே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறா. இதை நம்பிட்டு சிந்தாமணியும் வந்து சரி அவளால் தான் எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளுக்கும் பிடிக்காததால ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுறா. இங்கே மீனா முத்து எல்லாரும் வந்து பூக்கடைக்கு வந்து வராங்க. அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வராங்க. வந்து சொல்கிறா, அம்மா நான் வந்து ஃப்ரூட் பொக்கே செய்கிறேன்ல, அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கம்மான்னு சொல்லுவா. நீ எவ்வளோ வேணா வை மீனா, எல்லாரும் பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறா. சீதா அக்கா சூப்பர்க்கா, நீ இப்படியே வளர்ந்து வளர்ந்து பெண் தொழிலதிபர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கேங் அப்படியே வராங்க. வந்துட்டு இந்த கடையை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே வந்து முத்து எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறீங்க? ஏன் இந்த கடையை காலி பண்ணணும்? நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து வரோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு சார், எதுக்கு திடீர்னு வந்து காலி பண்ணுறீங்க? இங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட், யார் கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கோயில் நிர்வாகமும் பொதுமக்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கெட்டுப்போன பூவு, அழுகின தேங்காய் எல்லாமே விலை ஜாஸ்தியாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால இந்த கடையை வந்து அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கடையை ரிமூவ் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டவுடனே இவங்க அப்படிலாம் இருக்காது, நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க, நாங்கள் நியாயமாக தான் விற்கிறோம், டெய்லியும் பூ கடையில் போய் வாங்கிட்டு தான் வந்து விற்கிறோம், இது யாரோ எங்கள் மேலே வீணான பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கரும்பு மிஷினையும் எடுக்கிறாங்க. இதை ஏன் சார் எடுக்கிறீங்க? இதுலேயே நீங்கள் கெட்டுப்போன ஜூஸை தான் கொடுக்குறீங்க, இதுவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து அவங்க வீட்டுக்காரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க, நீங்கள் தான் உதவி பண்ணணும், ஏன் எடுத்தாங்க, எதனால் எடுத்தாங்கன்னு தெரியல, அவங்கள கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. மாமாவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சைடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. உடனே யாரும் நினைக்கிறா, அவன் பண்ணக்கூடாது, இதை நம்ம தான் இவங்களுக்கு இதை முடிச்சு கொடுக்கணும். சப்போஸ் அவன் மூலமாக இது கிடைக்கிறதா இருந்தால் கூட அதை தடுத்துடணும் சொல்லிட்டு இவன் வந்து வக்கரமாக யோசிக்கிறான். இது வந்து நம்ம மூலமாக போனதாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அவன் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் போயிட்டு பேசுகிறான். அவரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதோட முத்து மீனா வந்து அவங்க வீட்டில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும்போது விஜயாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு சொல்லிட்டு விஜய் இப்போ ஆஸ் யூஷுவல் இவங்க என்ன இது 2 ஏக்கர் நிலம் போயிடுச்சு, இப்போ வந்து இதுவாக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் இடம், அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க, இதில் என்ன இருக்குது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கார அண்ணாமலையும் வந்து திட்டுவாரு, விஜயா நீ இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீ தான் ஏதோ பண்ணிட்ட போலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான்லாம் இது பண்ணல, சரி மீனா போயிட்டு சிக்கன் வாங்கின்னு வந்து சிக்கன் பிரியாணி செய், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வாங்க, எந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க, இப்போ போயிட்டு பிரியாணி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதோடு வந்து மீனா சொல்லுவா, இன்னும் நான் எதுவுமே சமைக்க ஆரம்பிக்கல, எனக்கு மூடே இல்லை சொல்லிட்டு இது பண்ணுவான். அண்ணாமலையும் திட்டி விட்டுருவான். ரோகிணி சொல்லுவா, ஆண்டி நான் வேணா பிரியாணி செய்வான்னு கேட்பா. உடனே சொல்லுவாங்க, ஐயோ அம்மா நீ அது செய்யாதம்மா, நீ செஞ்சினா அதை வாயிலே வைக்க முடியாது, அன்றைக்கி தக்காளி சாதம்னு ஒன்று செஞ்சு அதை வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. உடனே வந்து எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டா முத்துவும் மீனா பேசுவாங்க. மீனா சொல்லுவா, எனக்கு என்னவோ சிந்தாமணி மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவங்களுக்கு தான் வந்து என்னோட பிஸ்னஸில் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னை எதுவும் செய்ய முடியலன்னு எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே முத்து சொல்லுவா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறமேட்டா விஜயா வந்து ஹோட்டல்லேருந்து பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டு விஜயா, பார்வதி, சிந்தாமணி சொல்லுவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதனால தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆச்சு சொல்லிட்டு 2 பேரும் கேட்பாங்க. பார்வதிக்கு விஷயம் தெரியுது, என்னாச்சு விஜயா, என்ன சந்தோஷமான விஷயம்னு கேட்கும்போது இரு சொல்கிற ஒருத்தவளோட திமிரு இன்னைக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பிரியாணி சாப்பிட இது பண்ணுவாங்க. அப்போ விஜயா சொல்ல வருவா. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.